இங்க இவங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஓனருக்கு கால் வந்து ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போனதுமே இவங்க இந்த பொண்ணு கிட்ட ஏன்டி ஃபேஸ ஒரு மாரியே வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பையன் பாலாவ பார்த்தேன்னு சொல்றாங்க. இவங்களும் அவங்க கிட்ட பேசனியா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணுமே அவனுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகாம தான் இருக்கான்னு சொல்றாங்க. நீ இன்னும் அவனை லவ் பண்ணி தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு இல்லன்னு சொல்றா. ஆனா இவங்க நீ இன்னும் லவ் பண்றதா உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த பொண்ணு எனக்குலாம் லவ்ன்ற வார்த்தையை சொல்லவே அருகதே கிடையாது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது எனக்காக அவன் எதை வேணாலும் செய்யறான்னா, ஆனா நான் எங்க அப்பா வற்புறுத்தினால வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இனிமேல் அவன் எதிரில நான் போகாம இருந்தாலே அதுவே அவனுக்கு செய்யற நான் பெரிய நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்பதான் இவங்க உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவா அதெல்லாம் உன் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுமே கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவன் டெய்லியுமே நல்லா குடிச்சிட்டு இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணுங்க கூட எல்லாம் அஃபர்ல இருந்திருக்கான். இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லியுமே பணக்கார வீடுனா அப்படிதான் இருக்கணும், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த பொண்ணுமே ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கூட வாழ முடியாம அந்த தாலியை கைட்டு போட்டு அங்கிருந்து வந்திருக்கா. இப்போ போயிட்டு நான் பாலா கிட்ட திரும்பவும் போய் பேசினா அவன் பார்க்கிற பார்வையே எனக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து எழுந்து போயிடுறான். அப்போ பூஜான்றவங்க இந்த பொண்ணோட போனுக்கு கால் பண்றாங்க. இவங்களுமே அந்த போனை எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணு ரூம்ல இருக்கும்போது அவங்க ரூம்மேட்ஸ் ஒருத்தவங்க என்னோட தங்கச்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்க சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி காலிங் பெல் அடிக்குது. இவங்களும் போய் திறந்து பார்க்கறாங்க. பார்த்தா பாலாவே வந்திருக்காரு. அவங்க கூட இருந்த அக்கா பூஜான்றவங்க கால் பண்ணும்போது இவரோட நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த பொண்ணோட பேரை சொல்லி அவங்க வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா அவங்க கூடயும் வாழ முடியாம தாலியை கழட்டி போட்டுட்டு வெளியே வந்துட்டு இப்ப சமூகத்துக்காக வேற ஒரு போலியான தாலியை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. சோ இப்ப வேற ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்தா எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் வருவாங்க. ஆனா நீ மட்டும் வந்த நான் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப பாலாவும் எங்கோ ஒரு இடத்துல நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்போ நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சு நாங்க நிம்மதியா வாழ முடியாது. சோ நான் இப்பவும் நான் லவ் பண்றேன், நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து வெயிட் பண்றேன்னு கிளம்பிடுறான். சோ இந்த பொண்ணுமே யோசிக்கிறா இதுக்கு மேல நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு போலியே கட்டியிருந்த தாலியை அங்கேயே கட்டி வச்சுட்டு அங்க வந்து கிளம்புறா.